ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பலாக்காய் சோயா பிரியாணி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பலாக்காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். பலாக்காய் மேல் தோலை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற தண்டு பகுதியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பலாக்காயை பெரிய பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, கொஞ்சமாக புதினா, மல்லி, தயிர், உப்பு, ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி, சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்பைசஸ் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே 10 பச்சை மிளகாய். தக்காளி சேர்த்துட்டு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அது நல்லா உங்களுக்கு வெந்து மசிச்சு வந்துடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து புதினா, மல்லி சேர்த்து வதக்கிட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் மசாலா சேர்த்துட்டு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிற சோயாவை எடுத்து நார்மல் தண்ணியில் ஒரு 2 டைம் அலசிட்டு நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துகிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற பலாக்காயும் அந்த தண்ணியோடவே இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியோட சோயா எல்லாம் சேர்ந்து காய், சோயா எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இது வெந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை உள்ளே போட்டு லெமன் ஜூஸ் மேலே ஊற்றி சால்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. எடுத்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்ததுக்கப்புறம் இப்போ தம் போட்டுடலாம். அதுக்கு கொஞ்சமாக நெய் மேலே விட்டு புதினா, மல்லி கொஞ்சமாக மேலே தூவிட்டு மூடியை டைட்டாக மூடி தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி மேலே வச்சுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பராக வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்து பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக பலாக்காய் பிரியாணி ரெடி ஆகிடும்.